ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளிப் ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி. பட் ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என்னால் தான் அதை நான் கேமரா ஃபோக்கஸ் பண்ணும்போது அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போய் ஃபுல்லாக பிளர் ஆகிடுச்சு. ஓஹோ ஹோ ஹோ ஹாஹா. குட் மார்னிங் மை டியர் பீப்புள். எப்பயும் போல் எல்லோரும் மறக்கிற மாதிரி சார்ஜரை மறந்துட்டு கிளம்ப பார்க்குறேன். ஸோ எவ்ரி திங் இஸ் பேக்ட் அப். பாய் பாய் பெங்களூர். ஓ ಮುಂದಿನ ನಿಲ್ದಾಣ ಜ್ಯೋತಿ ಸ್ಕೂಲ್. ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟಾಪ್ ಇಸ್ ಜ್ಯೋತಿ ಸ್ಕೂಲ್. ಮುಂದಿನ ನಿಲ್ದಾಣ ವಿಧಾನಸೌಧ. குட் மார்னிங் மை டியர் பீப்புள். மார்னிங்கே காண்டாயிடுச்சு. கார்பரேஷனுக்கு போகிற பஸ்ஸை விட்டுட்டு நான் மெஜஸ்டிக் பஸ்ஸில் ஏறிட்டேன். இப்போ திரும்ப பஸ் ஸ்டாப் மாதிரி போகணும். சச் எ கிரேட் ஸ்டார்ட் டுடே. அப்புறம் சம்மர் வந்தாலே பெங்களூர் ஃபுல்லாக இந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸாக மாறிடும். வெயிட் லுக். பட் ஆனால் பேட் ஸ்மெல், அதுலேருந்து வெறும் பேட் ஸ்மெல். உண்மையாக ஸ்மெல்லே நல்லா இருக்காது. இப்போ நான் ஃபீலிங் தட் வெரி பேட் ஸ்மெல். பார்க்க நல்லா இருக்கும் பட் ஆனால் பேட் ஸ்மெல். It's my walking time, but still, this is India. No one will follow the rules. Finally, நான் கரெக்டான பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். இந்த ஆப்பிள் லோகோவை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். Zoom in, please. சாரிங்க, ஐ கான்ட் zoom. இந்த எல்ஐசி பில்டிங் இருக்குல்ல, சதீஷ் கார்பரேஷன். half of the way reach ஆயிட்டேன். இன்னும் more than 160 or 170 kilometers to go. More than 2.5 hours. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஜாலி தான். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க நேற்று நைட்டு. இன்னும் நான் மட்டும் தான் போகிறது பாக்கி. இந்த பேசஞ்சருக்குலாம் பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஸோ அதனால தான் வண்டி நின்றுச்சு. ஆஃப்டர் ஜஸ்ட் நியர் டு கிருஷ்ணகிரி. இன்னும் some more minutes to go கிருஷ்ணகிரி. that's it. இந்த ஹேர் ஸ்டைலை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனேன்னா வீட்டில் என்னை மிதிப்பாங்க. வேலையை வீட்டை அடிச்சு விட்டு தொத்துருவாங்க என்னையும். போய் ஹேர் கட் மாற்றிட்டு வாடான்னு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பார்ப்போம். மம்மி கிட்ட இருந்தால் ஓகே. ஃபோன் பண்ணுறேன், போயிட்டு போகிறேன்.
Some more minutes to go home. ஃபஸ்ட்டு போய் குளிக்கணும். ரொம்ப முடி ஃபுல்லாக ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் ட்ராவல். ஆல்வேஸ் எப்பவுமே ட்ராவல் பண்ணால் இப்படி தான் பஸ்ஸில் ரொம்ப முடி ட்ரை ஆகிடும். ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அதெல்லாம் போய் கொடுத்துட்டு டே டு டேஸ் மீட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சவுண்டு எங்கே இருக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸ். ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே ஹெட் மசாஜ் இஸ் மேண்டிட்டரி ஃபார் மீ. அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளோ நல்லா சுகமாக இருக்கும். இப்போ அடுத்த வர கிளிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளிப் ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி. பட் ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என்னால் தான் அதை நான் கேமரா ஃபோக்கஸ் பண்ணும்போது அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போய் ஃபுல்லாக பிளர் ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. பட் யூ காய்ஸ் வாண்ட் ஜஸ்ட் ஹியர் வாட் ஐ எம் சேயிங். ஓகே, நாட் மை லுக் அட் யூ டோன்ட் வாண்ட் லுக் அட் மை ஃபேஸ். ஓகே, ஸோ லிசன் திஸ். Good evening, my dear people. Welcome to the new episode. It's not an episode, just an important caveat for the people in Tamil Nadu, which, okay, முக்கியமாக இது வந்து தமிழ்நாடு 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகே, நான் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கேன், அதை மட்டும் நீங்கள் விட்டுருங்க. ஃபஸ்ட் விஷயத்தை கவனிங்க. முகம் ஹேர்ஸ்டைல்லாம் விட்டுருங்க. என்னோடய விஷயத்தை நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கவனமாக கொஞ்சம் கேளுங்க. ஃப்ரம் என்னோடய முதல் வயசுலேருந்து 17 வயசுக்கு நான் இங்கே தான் படித்தேன் தமிழ்நாட்டில். இன் 12th in English medium, not in Tamil medium, English medium school. But no one has taught me English, how to speak English, how to negotiate with the people. None of them taught me anything. Okay, 17 வருஷமாக ஒன்றுமே கற்றுக்காம when I moved to the Bangalore, they told me to introduce yourself. எனக்கு என்னோடய பேர், என்னோடய ஏஜ், நான் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண 12th, இதை தவிர எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. எதுவுமே this is what they taught in 17 years. ஒரு நிமிஷம். ஓகே, நீங்க பிரச்சனை. ஓகே, திஸ் இஸ் வாட் தே தாட் மீ இன் ஸ்கூல்ஸ். அதே 17 வருஷம் நல்ல வேலை அல்ஹம்துலில்லாஹ் நான் பெங்களூர் மூவ் ஆனதுனால மை இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் இஸ் டெவலப்ட். இதே நான் இங்கே தமிழ்நாட்டில் படிச்சிருந்தேன்னா 1 to 8 இருக்க முடியாது. ஈவன் தோ இஃப் யூ ஸ்டடி இன் சென்னை, கோயம்புத்தூர், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிக் சிட்டிஸ் நீங்கள் எடுத்துவாங்க, அங்கேயே போய் படித்தா கூட உங்களால் இங்கிலீஷ் அவ்வளோ பேச முடியாது. ஈவன் ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஜாபுக்கே போயிட்டாங்க. இன்னொன்று ஒரு ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரில. ஒரு ஜாப் ரெஸ்யூம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரில. அந்த அளவு தான் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கேன் படிப்பு, எஜுகேஷன் இன் காலேஜ். ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஏதாச்சும் உருப்படியாக பண்ணணும், நிறைய விஷயத்தை கற்றுக்கணும்னா மூவ் டு பெங்களூர். எஸ்பெஷலி ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் 3 years. ஐ லேர்ன் அ லாட். நான் முன்னே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் 8 states இன் இந்தியா. 8 states. யூ won't believe me. அப்புறம் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. See, if you move to Bangalore, you speak different languages, you learn different languages, you meet different people, you can build a network in your personal life and your career life. So இன்னும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு if you come to study in Bangalore. ஸோ உங்கள் அடுத்த காலேஜ் படிக்க போகிற நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா go and talk to your parents, convince them. Don't convince them, just tell them what is the positive if you study in Bangalore. Then if they agree, then just contact me in my Insta ID. I'll give you message me directly, or else I will give you my email ID. You just text me. I'll be free to talk to you and I will send you the more details. உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும், என்ன காலேஜ், என்ன கோர்ஸ்னு நீங்கள் அனுப்பினாலும் நான் அப்படியே உங்களுக்கு காலேஜ் சென்ட் பண்ணிவிடுவேன். எந்த காலேஜ் எங்கெங்கே இருக்கிற பெங்களூரில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். Everything is perfectly will be done by myself. Okay, உங்களுக்காக. இதுதான் பெனிஃபிட்ஸ் if you study in Bangalore. Okay, so soon ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சீட்டுங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் நான் போய் இன்றைக்கி வேலையை பார்க்கேன். இன்றைக்கி மற்ற வேலை ஒன்றும் இல்லை, தூங்குறது தான் வேலையே. ஆஃப்டர்நூன் ஊருக்கு ரீச் ஆனேன். அதுக்கப்புறம் நான் தூங்கவே இல்லை, டைரெக்டாக ரிலேட்டிவ்ஸ் போனேன். அப்புறம் வந்தேன், இஃப்தாரி டைம் ஆச்சு, சாப்பிட்டேன். இன்னும் கூட தூக்கம் இல்லை.
இப்போ நான் தூங்க போய் தென் நான் மீட் வரோம். நீங்கள் சாப்பிட்டீங்களே?